ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டரோட. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெயிலர் செகண்ட் பார்ட் மேனியா பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கை பொறுத்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ முதல் சிங்கிள் ட்ராக் ஆகஸ்ட் 21 அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலான ஒரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா, ஒரு 2 நாளாக ஓடிந்தது படம் வந்து தீபாவளிக்கு தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு அதை உடச்சி மீண்டும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இன் சினிமாஸ் 15.10.26 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதன் மூலியமாக அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகிறத மீண்டும் ஒரு தாட்டி சன் பிக்சர்ஸ் அழுத்தம் திருத்தமாக இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து போஸ்ட்போன் ஆகலை, சொன்ன தேதியில் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இறங்குது. அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய அந்த போஸ்டர் ரஜினி சார் பார்த்தினாக்கா ஆஸ் யூஷுவல் பார்த்தினாக்கா அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அதே லுக்கில் தான் இருக்கிறாரு. ரொம்ப காமாக தான் இருக்கிறாரு பார்க்குறதுக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டான்சர்ஸ் வந்து நிற்கிறாங்க, கையில் டம்ளர் வச்சு நிற்கிறாங்க. ஒரு பெரிய அண்டா மாதிரி இருக்குது, ரஜினி சார் அதில் கை வச்சு நிற்கிறாரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் பாடலோடைய ஒரு அந்த பாடல் காட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து காவால சாங் மாதிரி இது வந்து வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? ஏன்னா வந்து ஜெயிலர் படத்தோடைய இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் காவால சாங் வந்து வேறு லெவலில் கலக்கியிருந்தது. அதே போல் இந்த பாடல் இந்த படத்தில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம். இன்னும் ஜஸ்ட்டு பார்த்தினாக்கா இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. 21 ஈவினிங் அனிருத் அவர்களோட இசையில் பார்த்தினாக்கா பட்டையை கிளப்ப போகுது இந்த பாடல். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.